நான் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு முனி தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வெளியூருக்கு ஓடி போயிட்டான்னு உங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஆனா முனி ஓடி போகல. முனியையும் அவன் பொண்ணையும் நான் தான் கொன்னேன். இந்த 2 கையிலாதான் அவங்க 2 பேரையும் நான் கொன்னேன். அந்த முனிதான் பேயா மாறி இப்ப இந்த ரூபத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். தண்டபாணி ஐயா, என்ன சொல்றீங்க? எவனையோ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவனுக்குள்ள முனி இருக்குன்னு கதை விடுறீங்களா? நான் பணத்தை வாங்கின்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்னு அவன் போய் சொன்னா அதை நம்புவேன். என்ன அவன் தான் கொன்னான்னு உண்மையை சொல்றான், அதை நம்பாத. நான் தாண்டா முனி, பாக்குறியா? பாத்தீங்களா? எல்லாரும் கண்ணவர முனிய பாத்தீங்களா? என்ன சாகடிக்கிறதுக்குனே வந்திருக்கான். என்ன சாகடிக்காம இருக்கணும்னா உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்டேன். எங்க ஊர் ஜனங்களுக்கு நான் என்னென்ன செய்யறேன்னு சொல்லி இருந்தனோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா உன்னை விட்டுறேன்னு சொன்னான். அதுக்காகத்தான் இந்த 2 பொட்டி நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. முனி, உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். பாய், நீங்க முனிகிட்ட பேசுங்க. பாய், முனிகிட்ட பேசுங்க. அட பாவி, முனி உனக்கு என்னடா துரோகம் பண்ணான்? நீ ஜெயிக்கணுன்றதுக்காக ராத்திரி பாலா கஷ்டப்பட்டான். உனக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருந்தானே. 24 மணி நேரமும் போட்டோவை நெஞ்சில சுமந்துட்டு சுத்தினாண்டா. அநியாயமா கொண்டுட்டியே. பணம் கொடுத்தா ஏழைங்க நாங்க மாறிடுவோமா? எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, முனிதான் முக்கியம். இனிமே நீ உயிரோடு இருக்க கூடாது. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். உங்க எல்லார் மேல எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. முனி பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு அவ சொன்னதை நம்புனீங்களே, அதுக்காக. ஆனா இப்போ பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். பணம் வேண்டாம், இந்த முனிதான் வேறன்னு கேட்டீங்களே, இது போதும். போதும், எனக்கு போதும். என் ஜனங்க என் கூட தான் இருக்கீங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்தது எனக்கு பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. வருஷம் வருஷம் முனி ஐயாவுக்கு நான் படையல் போடுவேன். ஆனா இந்த வருஷம் அவர்கிட்ட நெருங்குற நிலையில நான் இல்லை. அதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து முனி ஐயா பிரசாதம் ஆளுக்கும் கையில கொண்டு கொடுக்குறீங்களா? கையில கொண்டு கொடுக்குறீங்களா? கையில கொண்டு கொடுக்குறீங்களா? அவனை பார்க்காத, சீக்கிரம் இங்கிருந்து போ. போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். முனி என்ன போயிட்டு இந்த முனி ஒண்ணு விட்டுட்டான். ஆனா அந்த முனீஸ்வரன் ஒண்ணு விட மாட்டான்டா. டேய், எடுங்கடா பணத்தை. நம்ம முனியோட ஆசைய
நாமளே நிறைவேற்றி வைக்கலாம். அம்மா, உன் பிள்ளைய முனீஸ்வரியிட்ட கூப்பிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். வாங்க. முனி திரும்பி வரமாட்டான்ல? வரமாட்டான். நிஜம்மா? நிஜம்மா. பாய், நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஏன்னா நீங்க தான் என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஆனா பாய், ஒரு மேட்டர் தெரியுமா? பணத்தை எடுத்துட்டு போறானுங்களே, பணம் இருந்தா மட்டும் ரோடு ஓட்ட முடியுமா, லைட் எரியுமா, வீடு கட்டிட முடியுமா? நான் தான் எம்எல்ஏ, நான் தான் கையெழுத்து போடணும். திரும்ப எங்கிட்ட தான் வந்து நிக்கணும். கொடுத்த பணத்தை கூட திரும்ப வாங்கிடுவல்ல. என்ன இந்த சனியனைய திட்டுதுங்க? நாளைக்கு பாரு, எல்லா குடிசையும் பத்திக்கிட்டு எரியும். பழையபடி விடுங்க, என்கிட்ட தான் வந்து நிக்கணும். வாங்க பாய், போலாம். தண்டபாணி, இப்ப தாண்டா எனக்கு முழு திருப்தி. இப்ப போறேன். ரொம்ப நடிக்காத. ஆத்மா வாக்கு கொடுத்த மறுபடி வந்து சாகடிக்காது. சாகடிச்சது நீ தானே? சொல்லு பாய். நான் இல்ல பாய். நீ என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு. நான் தான் சாவடிச்சேன். முனியண்ண வாக்கு கொடுத்துட்டாரு, அவரால் சாவடிக்க முடியாதுன்னு என்ன சாவடிக்க சொன்னாரு. பாய், ஊர் மக்கள்லாம் முனியண்ணன் தான் சாவடிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே முனி மேல கேஸ் போட்டாலும் முனியை கூப்பிட்டு வந்து கோர்ட்ல நிக்க வைக்க முடியும்? பேய் பாய், ஜட்ஜே பயந்து விடுறாரு. நான் சாட்சி சொன்னாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. இங்க நடந்தது அநியாயமான நியாயமான உங்களுக்கே தெரியும். சொல்ல மாட்டீங்கல்ல? தேங்க்யூ பாய். அம்மா, அப்பா, நீ கூட்டிட்டு வாமா.